விழுப்புரம் அருகே அரசூர் மலட் ஆற்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், அங்கு எத்தனை நாட்கள் மழை பெய்தது? குறிப்பாக ஆற்றில் குளித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்களே, அவர்களின் விவரத்தை நீங்க பதிவு பண்ணலாம். எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது? மீட்பு படையினர் என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள், அது குறித்தும் சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இரவு நேரம் பகல் நேரம் என திடீரென மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள அரசூர் கிராமத்தின் மலட்டாறு தென்பனை ஆற்றிலிருந்து கிளையாறாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து தண்ணீர் திரும்பிவிடும் அரசூர் பாரதி நகர் சுடுகாட்டு அருகே உள்ள மலட்டாற்றில் சகோதரியான சிவசங்கரி, அபிநயா ஆகியோர் இருவரும் சகோதரிகள். அவருடைய சித்தி பையன் ராஜேஷ் மற்றும் கிரண் ஆகிய 4 பேர் குளிக்க சென்றனர். அப்போது ஆற்றில் மணல் எடுக்க ஆழத்திற்கு சென்று குளித்துள்ளனர். அப்போது சிவசங்கரி, அபிநயா, ராஜேஷ் ஆகிய 3 பேரும் அதிக அளவு பள்ளத்தில் இறங்கியதால் நீரில் மூழ்கி காப்பாற்றுங்கள் என கத்தவே கடற்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் கிரண் கிராம மக்களை அழைத்துச் சென்று நீரில் மூழ்கியவர்களை மீட்க கூறியுள்ளார். இதனையடுத்து ஆற்று நீரில் மூழ்கியவர்களை கிராம மக்கள் மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிவசங்கரி, அபிநயா மற்றும் ராஜேஷ் ஆகிய 3 இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தை சார்ந்த சகோதரிகள் விடுமுறைக்கு வந்த சிறுவன் ஆற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீயணைப்புத்துறையினர் அந்த பகுதி அபாயமான பகுதி என அந்த பகுதியை கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்காணிக்கும்படியும் தெரிவித்துள்ளனர். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி வினோத்.